ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு லக்ஷ்மி மேக்ஸ். இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா, ரயில்வேல இருந்து ஆர்ஆர்பி குரூப் டியோட பிஇடிக்கான எக்ஸாம் டேட் வந்து அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. எஸ்டர்டே தான் ஜென் நம்பர் 8 2024 ஆர்ஆர்பி குரூப் டியோட சிபிடிக்கான ரிசல்ட் வந்து ரிலீஸ் பண்ணாங்க. மார்னிங் ஷார்ட் லிஸ்ட் ஆன கேண்டிடேட்ஸோட பிடிஎஃப் லிஸ்ட் வந்து ரிலீஸ் பண்ணாங்க. ஈவினிங் வந்து ஸ்கோர் கார்டு வந்து நமக்கு ரயில்வேல இருந்து ரிலீஸ் பண்ணாங்க. இப்போ சதர்ன் ரயில்வேயோட வெப்சைட்டுக்குள்ள வந்தோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இதுல ஜென் நம்பர் 8 2024 ரெக்ரூட்மெண்ட் ஃபார் வேரியஸ் போஸ்ட் இன் லெவல் 1 ஆஃப் 7th சிபிசி பே மேட்ரிக்ஸ்னு கொடுத்திருக்காங்க. ஃபர்ஸ்ட் பாருங்க, லிஸ்ட் ஆஃப் கேண்டிடேட் ஷார்ட் லிஸ்டட் ஃபார் பிசிக்கல் எஃபிசியன்சி டெஸ்ட். பிஇடிக்கு ஆர்ஆர்பி சென்னை ஜோன்ல யாரெல்லாம் ஷார்ட் லிஸ்ட் ஆயிருக்காங்களோ அந்த ஸ்டூடெண்ட்ஸோட ரோல் நம்பர் எல்லாமே இந்த பிடிஎஃப்ல இருக்கு. கட் ஆஃப் மார்க் ஃபார் பிசிக்கல் எஃபிசியன்சி டெஸ்ட். ஸோ கட் ஆஃப் மார்க் வந்து இந்த லிங்க்ல கொடுத்திருக்காங்க. ஸ்கோர் கார்டு செக் பண்றதுக்கு இந்த லிங்க் வந்து கொடுத்திருக்காங்க. அதுக்கப்புறமா பாத்தீங்கன்னா, இப்ப ரீசெண்டா என்ன அப்டேட் பண்ணிருக்காங்கன்னு பாருங்க. இதுல நியூன்னு குடுத்துட்டு, ஷார்ட் லிஸ்டட் கேண்டிடேட்ஸ் ஆர் அட்வைஸ்டு டு பி இன் ரெடினஸ் டு அட்டெண்ட் பிஇடி அட் சென்னை ஆன் லாஸ்ட் வீக் ஆஃப் ஜூலை 2026 டென்டேட்டிவ்லின்னு சொல்லியிருக்காங்க. ஓகே. ஸோ பிஇடிக்கு ஷார்ட் லிஸ்ட் ஆன கேண்டிடேட்ஸ் எல்லாருக்கும் பாத்தீங்க அப்படின்னா, பிஇடி எப்ப இருக்கும் அப்படின்னா, ஜூலை லாஸ்ட் வீக்ல இருக்கும்னு சொல்லியிருக்காங்க. இன்னைக்கு ஜூலை 2 கரெக்டா ஒரு 3 வீக்ஸ் தான் டைம் இருக்கு. ஸோ நீங்க ரிட்டன் எக்ஸாம் கிளியர் பண்ணிட்டு பிஇடிக்கு வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னா, கரெக்டான பிராக்டிஸை கொண்டு போங்க. ஏன்னா நீங்க பிஇடில குவாலிஃபை ஆனா மட்டும்தான் அடுத்து டிவி அண்ட் மெடிக்கலுக்கு கூப்பிடுவாங்க. நம்ம ரிட்டன்ல எவ்வளோ மார்க் எடுத்திருந்தாலும் சரி, இந்த பிஇடில கண்டிப்பா நம்ம குவாலிஃபை ஆகணும். அவங்க கொடுத்திருக்க டைமுக்குள்ள அந்த ரன்னிங்கை கரெக்டா முடிக்கணும். அவங்க சொல்லக்கூடிய அந்த வெயிட்டான அந்த பேக்கை வந்து அந்த டைமுக்குள்ள கொண்டு போய் நம்ம இது பண்ணணும். ஒரு சான்ஸ் தான் கொடுப்பாங்க. அது கேர்ள்ஸா இருந்தாலும் சரி, பாய்ஸா இருந்தாலும் சரி, ஒரு சான்ஸ் தான் கொடுப்பாங்க. இவ்ளோ கஷ்டப்பட்டு இவ்ளோ ஹையான கட் ஆஃப்ல நாம ரிட்டன் எக்ஸாம் வந்து கிளியர் பண்ணிட்டோம். ஸோ இதுக்கப்புறம் இருக்கிறது ஒரே ஒரு ரவுண்டு தான் இந்த பிஇடி. ஸோ இதுல விட்றாதீங்க. இதுல கரெக்டா வந்து குவாலிஃபை ஆகிருங்க. ஓகேவா? ஸோ கரெக்டா 3 வீக்ஸ் டைம் இருக்கு. இந்த 3 வீக்ஸும் மார்னிங்கும், ஈவினிங்கும் நீங்க வந்து பிராக்டிஸ் பண்ணுங்க. ஸோ அஃபிஷியல் வெப்சைட்லயே அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. ஸோ ஜூலை லாஸ்ட் வீக்ல வந்து உங்களுக்கு என்ன இருக்கும்? பிஇடி. பிஇடி அட் சென்னை ஆன் லாஸ்ட் வீக் ஆஃப் ஜூலை 2026ன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ கரெக்டா ரெடி ஆகிருங்க. ஓகேவா? ஸோ ஸ்பெசிஃபிக்கா எக்ஸாம் டேட் வந்து சொல்லல. ஜூலை லாஸ்ட் வீக்ன்னு சொல்லியிருக்காங்க. இன்னைக்கு ஈவினிங் அப்படி இல்ல அப்படின்னா, நாளைக்கு வந்து உங்களுக்கு பிஇடிக்கான எக்ஸாம் டேட் வந்து எக்ஸாக்ட்டா சொல்லிருவாங்க. எப்படி பார்த்தாலுமே உங்களுக்கு 3 வீக்ஸ் தான் டைம் இருக்கு. ஸோ கரெக்ட்டான பிராக்டிஸ் பண்ணுங்க. திருப்பி திருப்பி நான் சொல்லிட்டேன். இந்த பிஇடி பத்தி எதுவும் டவுட் இருக்கு அப்படின்னா, இந்த நம்பருக்கு நீங்க WhatsAppல மெசேஜ் பண்ணி கேட்டுக்கலாம். ஓகேவா? ஸோ பிஇடி என்ன மாதிரி நடக்கும்? ஒன்லி 1 சான்ஸ் தான் குடுப்பாங்க. பிஇடிக்கான அந்த ரிசல்ட் வந்து எப்ப ரிலீஸ் பண்ணுவாங்க? அங்க பிஇடி என்ன மாதிரி நடக்கும்? அதாவது எல்லாருக்கும் பார்த்தீங்கன்னா, டைமர் வாட்ச் வச்சுட்டு கையில நிக்க மாட்டாங்க. என்ன பண்ணுவாங்கன்னா, கையில ஒரு இது மாரி கட்டி விட்டுருவாங்க. ஒரு ஸ்ட்ராப் மாரி கட்டி விட்டுட்டு, உங்கள வந்து என்ன பண்ணுவாங்கன்னா, ஓட சொல்லுவாங்க. அதிலேயே நீங்க எவ்வளோ டைமுக்குள்ள அந்த டிஸ்டன்ஸ வந்து கடந்திருக்கீங்கங்கக்கூடிய அந்த டைம் எல்லாமே தெரிஞ்சிரும். எல்லாமே பெர்ஃபெக்ட்டா இருக்கும். உங்களுக்கு இன்னைக்கு மார்னிங் வந்து பிஇடி இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அதுக்கான ரிசல்ட் பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு ஈவினிங்கே தெரிஞ்சிரும். நீங்க பிஇடில குவாலிஃபை ஆகியிருக்கீங்களா? இல்லன்னா டிஸ்குவாலிஃபை ஆகியிருக்கீங்களாங்கிறத உங்க மொபைலுக்கே ஒரு எஸ்எம்எஸ் மூலமா அவங்க வந்து சென்ட் பண்ணிருவாங்க. ஓகேவா? உங்க ஃப்ரெண்டும் பிஇடிக்கு ஷார்ட் லிஸ்ட் ஆயிருக்காங்க அப்படின்னா, மறக்காம இந்த எக்ஸாம் டேட் பத்தின, பிஇடி பத்தின டேட் பத்தின இன்ஃபர்மேஷன அவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்க. ஓகே. இதே மாதிரி ஜென் நம்பர் 8 2025 குரூப் டிக்கு அப்ளை பண்ணியிருக்கீங்க இல்லையா? இதுக்கான எக்ஸாம் டேட் கூடிய சீக்கிரத்துல அனௌன்ஸ் பண்ணுவாங்க. ஆகஸ்ட்ல குரூப் டி எக்ஸாம் வந்து உங்களுக்கு கன்ஃபார்மா இருக்கும். ஏன்னா இப்ப ரிசல்ட் பாருங்க, எஸ்டர்டே தான் ரிலீஸ் பண்ணாங்க. இன்னைக்கு பிஇடிக்கான எக்ஸாம் டேட் வந்து அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. ஒன்ஸ் இவங்களோட பிஇடி முடிஞ்சிருச்சு அப்படின்னா, அடுத்து வரக்கூடியது ஜென் நம்பர் 8 2025 ஓட ரிட்டன் எக்ஸாம் தான். ஸோ ஜென் நம்பர் 8 2025 அப்ளை பண்ணியிருக்க ஸ்டூடெண்ட் உங்களோட பிரிப்பரேஷன பெர்ஃபெக்ட்டா கொண்டு போங்க. எனக்கு எங்க இருந்து படிக்கணும், எப்படி படிக்கணும்னு தெரியலங்கிற ஸ்டூடெண்ட் நம்ம லக்ஷ்மி மேக்ஸ் ஆப்ல ஆர்ஆர்பி குரூப் டிக்கான ஃபைனல் பேட்ச் வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். இந்த பேட்ச்ல டெய்லி லைவ் கிளாஸஸ் வந்து ரிவிஷன் கிளாஸஸா கொண்டு போயிட்டு இருக்கோம். இந்த ஃபைனல் பேட்ச்ல ஜாயின் பண்ணிட்டு ப்ரிப்பரேஷனை ஸ்டார்ட் பண்ணுங்க. எஸ்டர்டே கட் ஆஃபை பார்த்துருப்பீங்க, எவ்வளோ கட் ஆஃப் வந்திருக்குன்னு. ஜென்ரலுக்கே பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 78 80 தொட போயிருச்சு கட் ஆஃப். ஓபிசிக்கு பார்த்தீங்கன்னா 76 74 கட் ஆஃப். எஸ்சி ஸ்டூடெண்ட்டுக்கு 70 தாண்டிருச்சு. அப்ப இனி வரக்கூடிய எக்ஸாம்லயும் இதே மாதிரி ஹை கட் ஆஃப் வந்து எதிர்பார்க்கலாம். உங்களோட டார்கெட் 85 பிளஸ், அதாவது 85 to 90க்குள்ள ஸ்கோர் பண்ணக்கூடிய அளவுக்கு ப்ரிப்பரேஷனை கொண்டு போங்க. நான் சிசிஏ கேண்டிடேட் ஓப்பன்ல வரக்கூடிய ஸ்டூடெண்ட் குரூப் டிக்கு அப்ளை பண்ணிட்டேன் மேடம், இன்னும் படிக்கவே இல்லைங்கிற ஸ்டூடெண்ட் இந்த ஃபைனல் பேட்ச்ல ஜாயின் பண்ணிக்கோங்க. இது ஆல் இன் ஒன் கோர்ஸ்ல தான் கொண்டு போயிட்டு இருக்கோம்.
இதோட ஃபீஸ் வந்து 2500. ஆனா இன்னைக்கு ஜாயின் பண்ற ஸ்டூடெண்ட் 1999 பே பண்ணி லைஃப் டைம் வேலிடிட்டியில ஜாயின் பண்ணிக்கலாம். 1 இயர் வேலிடிட்டி அப்படின்னா ஆல் இன் ஒன்னுக்கு 1499 பே பண்ணி நீங்க ஜாயின் பண்ணிக்கலாம். கரண்ட் அஃபேர்ல ஜாயின் பண்ற ஸ்டூடெண்ட் லைஃப் டைம்னா 1000 பே பண்ண வேண்டாம். 799 பே பண்ணி ஜாயின் பண்ணிக்கலாம். கரண்ட் அஃபேர் 1 இயர் அப்படின்னா 499 பே பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க. ஜென் நம்பர் 8 2025க்கு டெஸ்ட் எடுக்கணுங்கிற ஸ்டூடெண்ட் டெஸ்ட் பேட்சுக்கு 599 பே பண்ண வேண்டாம். 399 பே பண்ணி ஜாயின் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஸோ இந்த ஆஃபர் பார்த்தீங்கன்னா நாளைக்கு நைட்டு 12 கூட உங்களுக்கு வந்து க்ளோஸ் ஆகுது. இதுதான் டீமோட வாட்ஸ்அப் நம்பர். உங்களுக்கு பிஇடி பத்தி டவுட் இருந்தாலும் இந்த நம்பருக்கே வாட்ஸ்அப்ல மெசேஜ் பண்ணுங்க. ஆஃபர்ல கிளாஸ்ல ஜாயின் பண்ணிட்டு படிக்கணுங்கிற ஸ்டூடெண்ட் ஆல் இன் ஒன்னுனா இந்த நம்பருக்கு ஐ வாண்ட் ஆல் இன் ஒன்னு மெசேஜ் பண்ணுங்க. குரூப் டி டெஸ்ட்னா ஐ வாண்ட் குரூப் டி டெஸ்ட்னு மெசேஜ் பண்ணுங்க. லக்ஷ்மி மேக்ஸோட டெலிகிராம் சேனல் அண்ட் குரூப்லையும் ஜாயின் பண்ணிக்கோங்க. இன்ஸ்டாகிராம்லையும் லக்ஷ்மி மேக்ஸை ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஸோ படிங்க. அடுத்து ரிட்டன் எக்ஸாம் போற ஸ்டூடெண்ட் ரிட்டன்ல 90 கிட்ட நான் ஸ்கோர் பண்ணுவேங்கிற மாதிரி படிங்க. பிஇடிக்கு போற ஸ்டூடெண்ட் நீங்க ஆல்மோஸ்ட் முக்காவாசி வந்துட்டீங்க. இந்த பிஇடி மட்டும் தான் இருக்கு. ஸோ இதுல கண்டிப்பா குவாலிஃபை ஆகணும். ஸோ வெறித்தனமா பிராக்டிஸ்ல இறங்குங்க. நீங்க பாய்ஸா இருந்தாலும் சரி, கேர்ள்ஸா இருந்தாலும் சரி. திருப்பியும் சொல்றேன், பிஇடிக்கு ஒரே ஒரு சான்ஸ் தான் குடுப்பாங்க. வேற எந்த இதுவுமே நம்ம இது பண்ண முடியாது. எனக்கு வந்து எனக்கு நான் நடக்கும்போது கீழ விழுந்துட்டேன். இந்த மாரி எதுவுமே சொல்ல முடியாது. அந்த ஒரு சான்ஸுக்குள்ள அத வந்து நம்ம முடிக்கணும். ஸோ பெர்ஃபெக்ட்டா பண்ணுங்க. கண்டிப்பா சக்சஸ் உங்களுக்கு தான். ஓகேவா? பிஇடி முடிஞ்சிருச்சுன்னா, அதுக்கப்புறம் உங்களுக்கு டிவி அண்ட் மெடிக்கல் மட்டும் தான் இருக்கும். ஓகே. தேங்க் யூ.